தேவைகள் மத்தியில் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள், இந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது இல்லையா? அது மத்தியிலும் வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு தம்பதிகளாக ஒரு குடும்பத்துல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனா ஒரு தாயா இருந்து நீங்க வந்து இருந்திருக்கிறீங்க. அது வந்து எதனால அப்படின்னு சொன்னா கர்த்தரை பிடிச்ச ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான். தேவன் தான் அதை வந்து வசனம் சொல்லுவது அமைப்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கும் தேவனுடைய கிருபை. ஆண்டுடைய கிருபை நம்மளோட இருந்தாதான் நம்ம வந்து வாழ முடியும், குடும்பத்துல ஐக்கியமா இருக்க முடியும், நம்ம காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால இவங்களுக்கு பேர் சாந்தி அர்ஜுனன் சாந்தி அர்ஜுனன் அவங்க தம்பதிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா அந்த பிள்ளைகளை கூட நல்ல ஆவிக்குரிய ரீதியில செஞ்சிருக்காங்க, நடத்தியிருக்கிறாங்க. அதுதான் பெரிய காரியம். அந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஊழியத்துல வந்து அவங்க இன்வால்வ் ஆகுறதுனா நிறைய வாலிய பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் இப்போ ரொம்ப கொஞ்சம் தூரம் போறாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய வேலை என்ன அப்படிதான் இருக்கிறாங்களே ஒழிய ஆனால் இந்த குடும்பத்துல இந்த பிள்ளைங்க கடவுளுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது கர்த்தருக்கு தான் நன்றி செலுத்தணும். அவர் இன்னும் அவங்க பலப்படுத்துவார். சொன்னா அந்த வாலிப பிராயத்துல ஆண்டவரை நினைவு வேதம் சொல்லுது. வாலிப பிராயத்துல கர்த்தரை ஆண்டவரை பிடிச்சிட்டா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பின்னாடி ரொம்ப செழிப்பா இருக்கும். அதை கொண்டு போறது யாருன்னா பேரண்ட்ஸ் உடைய வளர்த்துறது தான். பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களை வந்து இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறது இல்லை, கடவுளுக்குள்ள வளர்த்துறது இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறாங்க, அவங்களுடைய காரியங்கள் என்னவோ அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இந்த பிள்ளைகள் தேவனுக்குள்ள இருக்கிறதுனால இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அப்பா அம்மாவுக்கு கீழ் படிஞ்சிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன் இல்லையா? அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது தாய் தகப்பன் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா குடும்பத்துல பிள்ளைங்க நல்லா இருக்கணும். பிள்ளைங்க நீங்க சொன்னபடி கேட்கணும். பிள்ளைங்க வந்து உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் நீங்க பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். அதனால இந்த பிள்ளைங்க உங்களுக்கு அப்படி ஒரு நிம்மதிய ஒரு சமாதானத்தை கொடுக்குற பிள்ளைங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் அப்படிதான் நடத்துறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு நல்ல இந்த திருமண நாளை காண ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கா. இன்னும் அநேக வருஷங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் தேவன் உங்களை நிச்சயமாகவே கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய நாம வாங்கப்படுறதா ஷேர் பண்ணிடலாம். ஷேர் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி அதோட முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அது செபிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோதரம் பிரதரையும் ஆண்டவரே சாந்தியும் தேவனாகிய கர்த்தர் இந்த 26 வருஷங்கள் நீங்க வழி நடத்தினீரே. அப்பா சோதரம் கணவன் மனைவியுமாக அவர்கள் ஆண்டவரே எந்த விதமான பிரிவினைகளும் மாற்று பந்தங்களும் எதுவும் இல்லாதபடி தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல அவர்களை நிலை நிறுத்தி ஆண்டவரே உமக்குள்ளாக அவர்களை ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல 27வது வருஷத்துக்குள்ள திருமண வருஷத்துக்குள்ளே அவர்கள் ஆண்டவரை கடந்து போறாங்க. தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தை நன்மையினால் நொடி சூட்டுவீராக. ஆண்டவரே அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிவதாக இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து ஆண்டவரே இந்த வருஷம் முடிவு வரைக்கும் ஆண்டவரே தேவனுடைய கரங்களோட கூட இருந்து வழி நடத்தட்டும். நல்ல 2 பேருக்கு நல்ல ஆரோக்கிய சுகபலனை கொடுங்க. கைட்டு செய்யற காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும்படியாக அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அற்புதத்தின் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் சொன்னீரே, நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீரே. தகப்பனே உமக்கு நன்றி. எஸ்ஐயா 35வது அதிகாரம் ஆண்டவரே 10வது வசனத்தின் பிரகாரமாக சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சியும் தலையின் மேல் தங்கும் என்று சொன்னீரே. தேவனே உமக்கு நன்றி. உடைய வசனங்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஊழியக்காரர்களும் சொந்தக்காரர்களும் அவருடைய மனதார ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீட்டை சுற்றின வேலை அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவர்கள் இருக்கிற செய்கிற வேலை அநேகரை சந்திக்கக்கூடிய வேலை, அநேக இடங்களுக்கு போகக்கூடிய வேலைப்பா. தேவனாகிய எந்த இடத்துக்கு போனாலும் உண்மை முன்பாக வைத்து நாமத்தை மகிமைப்படுத்தி எதையும் செய்ய ஒரு விசேஷத்தை ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க. சாந்தியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த நாள்ல இந்த 2 நாட்களாக ஊழியக்காரர்கள் உபசரிக்கிற காரியங்களை அறிவீரப்பா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பிரதிபலன்
பலனை நீ திருப்பி கொடுக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு இந்த வீட்டின் காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே பாகமத்தில் நாங்கள் வாசிக்க 28:12 பிரகாரமாக ஏற்ற நேரத்தில் தேசத்தில் நான் மழை பெற செய்வேன், நீ கையிட்டு செய்கிற காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. தேவனாக்க அப்படியா நீ வாய்க்க பண்ண முடியாது. இந்த திருமண நாளை நீர் மனதார ஆசீர்வதிப்பீராக. நீங்க ஆசீர்வதிங்க. சீயோனில் இருந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீரப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை விதமாய் இருப்பான் என்று சொன்னது போல ஆண்டவரே உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னது போல ஆண்டவரே சோதரம் உன் மனைவி வீட்டோரங்களிலே கனி கொடுக்கிற திராட்சை செடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் ஆண்டவரே பந்தியை சுற்றி ஒலிவன கன்றுகளை போல் இருப்பார்கள் என்ற வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே உடைய சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பீராக. நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா காரியங்களும் நீங்க பொறுப்படுங்க. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். எப்படி வாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி நல்லா எறா ஒரு விசேஷ அற்புதங்களை செய்கிறார். சரீர பலன் உண்டாகட்டும். இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல ஆரோக்கிய சுக பலனை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேக வருஷங்கள் இப்படியாக இவர்களை கர்த்தாவே நீரப்பா காணும்படியாக உதவி செய்யுங்க. ஆசீர்வதிப்பீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆக 2:19 நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க. எஸ்அப்பா அர்ஜுனே சாந்தி நீங்க அப்படியே நீங்க ஆசீர்வதிங்க. ஒருவேளை உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே வேத வசனம் சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் இவரோடு கூட இருக்க ஆசீர்வதிங்க. அப்பா சங்கீதம் 65:11 பிரகாரம் வருஷத்தை நன்மையில முடிசூட்டுன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தொடர்ந்து இந்த வருஷத்துல நன்மையான காரியங்களை செய்யுங்க. அப்படி செய்ய போறது உங்களுக்கு நன்றி. ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டையில மூடி மறைங்க. இந்த வீட்டை சுற்றி ரத்தத்தை தெளிங்க. கல்வாரத்தை உங்களுக்கு பாதுகாப்பார். பிள்ளைகள் பாதுகாப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் ஜீவன் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இடமென்றும் சதா காலங்களிலும் விசேஷமாக திருமண நாளை காண்கிற பிள்ளைகளோடு இந்த குடும்பத்தாரோடு கூட இருப்பதாக. எவ்வளவு பெருசு அதை ஆஃப் பண்ணு. Happy wedding day.
எனக்கு கிரீம் எல்லாம் வேண்டாம். சும்மா கொஞ்சமா ஊத்துடா. ரெண்டு பேர் சேர்ந்து கை வச்சு. இங்க பாரு. Thank you. இது அம்மா ஓட்டுறேன். நான் தான் கொடுக்குறேன். சாரா. என்ன பெரிய பிள்ளைங்களா வேணும். நோ மேட்டர். அம்மா ஊட்டிக்கோங்க. அர்ஜுன். போடா போடா மூணு வேண்டியா. ஆமா. அம்மா ரூபா நில்ல இருப்பா. ஏன் செல்லுங்க. போடுடி வா. ஐயோ மூணு பேர் வாங்க வா. சாந்தில தண்ணி என்ன கைது. இங்க நில்லு. நில்லு. அப்படியே நில்லு. வாடா நான் நில்லு அப்படியே. இரு அப்படியே நான் நீங்க மட்டும் எடுங்க. எப்படி இது பாங்க நில்லு. தலைவரி கவர்மெண்ட் எடுத்து பாருங்க. அம்மா இங்க பாருங்க. அவன் எடுத்து கிளியரா இருக்கு. இங்க பாருங்க இங்க போச்சு. கேக்கே சாப்பிட்டுருக்காரு. அம்மா இங்க போடுங்க போஸ் கொடுக்க சொன்னா வைஃப் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. எங்கடா ஓகே பொண்ணு கொஞ்ச நேரம் ஆடுங்க. எடுத்துக்கோ சாப்பிடனா அப்பதான் வெட்டிங்க. எடுத்துக்கோ அப்பா வராது. நீ அங்க வாயை திறக்கும் போது உன் வாயை திறக்குது. அவன் எங்க மம்மி வாயை திறக்க மாட்டறாரே. வாங்க வாங்க அப்பா கூப்பிடு. அப்பா எல்லாரும் எடுத்துக்கோ. சாந்தி கொஞ்சமா வை அப்பாக்கு. போடாடா. கொஞ்சமா போடு. வா சாரா இங்க பாரு. நீ போ அம்மா அப்பா. நீ அம்மா கூப்பிடு அம்மா அண்ணா இங்க வா. நீ சாப்பிட்டு வை. நீ சாப்பிட்டு. தம்பி. சித்தி போட்டோ எடுக்கவே இல்ல. யாரா? ஒண்ணுல போ. இப்படி இடி. போ போ நில்லு போ. சாந்தி நீங்க பாரு ரெண்டு பேரும் இங்க பாருங்க. இங்க பாரு சாரனா அங்க அப்பா அப்பா. அண்ணன் பாரு. அப்படியே ரெண்டு பேரும் இங்க பாருங்க. நீ சாப்பிடு. வானா மகிழ்ச்சி நாலு காசு. சரி மா முட்டிட்டு வந்து. தம்பி எங்க ரெண்டு பேரும் எடுத்துரு. நில்லு. சாலமன் ஸ்டேட்டஸ் பாருங்க. இங்க பாருங்க. அங்கிள் ஸ்டேட்டஸ் பாருங்க. அம்மா இங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பாருங்க. சேவன் ரெடியா? அப்பா அந்த திருமணம் தொடாதபடி தேவ கரங்கள் உங்களோடு தொட்டாண்டபடி பாதுகாப்பு வழிநடத்துங்க. நம் கரத்துல போடுவோம் அணியும் போடுகிறோம். கொடுத்த ரெண்டு பிள்ளைங்களும் ஆண்டவர் தேவ கரத்துல கொடுக்குறோம். ஆண்டவர் நமக்காக வாழும்படி தேவ கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் அப்பத்தின் கண்ணீர் குறையாதபடி வசனத்தை வாசி முடிப்பாரு. எடுத்துக்கா எடுத்துக்கோ. என்னப்பா நீ சாப்பிட்ட இல்ல அம்மா பாடி டாடா டையோ எடுக்கணும். சரிம்மா அம்மா சாக்லேட் எடுத்துக்கோ. யாரா ஐயா இவனுக்கு போட்டா கூடிய வச்சுட்டு
ரெண்டு பேரும் நில்லுங்க போ. அப்படியே எடு. இப்படியா? எடுக்கா வராண்டா நவுரு. இப்படி வாமா. அம்மா டேனா எடுக்கல போட்டா இது இன்னும் எடுக்கல. சரி போடுறா, டேய். டயானா வச்சு ஏடா. டயானா வைக்கும் போல அம்மா ஐயா வைங்க நல்லா நல்லா இருக்கு ஏன் சாப்பிடாத வச்சுனே டேய் போட்டாடுறா ஏறா அம்மா பாத்து எனக்கு போதும் கொஞ்சம் நவருமா ஐயா வெளியே போயிட்டு போடு பண்ணு பண்ணிடுறேன் இங்க பாரு அடிச்சு விட்டுறேன் கீழே வந்து பாரு இந்தாப்பா சாரணா அவ்வளோதான் நீ 5 டைம் கையை வச்சுனா அவ்வளோதான் உனக்கு 5 டைம் அது வா சாரணா அப்படியே என்ன எடுத்து கொஞ்சம் ஏய் பாதில கொஞ்சம் வைடா பாதி வைடா அதை வைடா பாதி கீ வைடா அந்த பேப்பர்ல அப்படியே வச்சிரு அப்படியே வச்சிருடா ஆயா கொஞ்சம் எடுத்துட்டு போலாம் அம்மா எடுத்து வச்சு அதை எடுத்து போகுது எனக்கு நீ எல்லாம் சாப்பிட்டீங்க சரி எடுத்துக்கோ இது அப்படியே இது அப்படியே வச்சுட்டு எடுத்துங்களா டயானா சாக்லேட் 5 கிலோ வாங்கிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கு தாய் வரணும் தாய் சேர்ந்துக்கலாம் சாக்லேட் எடுத்து பிரிட்ஜுக்குள்ள வைங்க அப்பதான் எல்லாம் வச்சு போட்டு வை. எல்லா சாக்லேட் அடே சாப்பிடு 1000 ரூபாய் சொல்லினே இருக்கணும் 1000 ரூபாய் 1000 ரூபாய் எதை போடுறா கொஞ்சம் சார் இங்கே வர இன்னும் எடுத்து வச்சு கிளம்பு எல்லாம் போகிறாங்க வருவோம் அம்மா கூட கிளம்பு இனிமேட்டு இந்த பக்கமாக ஊருக்கே வரக்கூடாது சரியா ஏய் நீங்க எடுத்தீங்களா போட்டயா எடுத்தாச்சு எடுத்தாச்சு எப்போ எடுத்தாங்க அதான் எடுத்தேன் பாரு நாங்கள் ஏய் நீங்க எடுத்தீங்களா போட்டா சித்தப்பா காலியா இப்போ சித்தப்பா அங்கே போட்டா என்ன பண்ணுவாரு எல்லாரும் ஏய் சாப்பிடுங்க. வேணாம் அது போடுறேன் அப்படினா Black boys இருந்தாலும் எல்லாம் போட்டு போட்டு போனாங்க. சாதா கையால தான் தொட்டு கூட இருக்க மாட்டாங்க. அவங்க போகும்போது திரும்ப ஒரு எண்ணெயா எண்ணெயா கூப்பிடுறாங்கன்னா போமா உட்காந்து ஏய் அங்க கூப்பிடுறான்டா சாந்தினி சாந்தினி அது என்ன யாரை கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்கறது இல்லை சாந்தினி சாந்தினி அது இடம் அது எடுத்து கொஞ்சம் வெளியே போடுறோம் எறும்பு போடுறோம் உனக்கு தான் இதோட 2 இவன் எடுக்கூடாது புரியுதா இவன் எடுக்காது பல்லு சொத்தையா போடுவாங்க சில்லற வச்சுடா போடு போடு ஐயா வாங்க போடா அப்படியே எடுத்து போய் போட்டுருந்தாரு மீட்டிங்க்கு வந்துடணும் 2 பேரும் ஒண்ணு இல்ல ஒண்ணு நான் இங்க இங்கதான் இருக்கிறேன் ஒண்ணு வை வை இது இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல வைங்க இது சும்மா உங்களுக்கு ஜாம் பண்ணது மாட்டா அப்புறம் வெயிட்டா தரேன் வெயிட்டா எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தா அப்படியே காசு இருந்தது அந்த வீட்டால தான் கொஞ்சம் அதுதான் சாயங்காலம் மீட்டிங்க்கு நீங்க 2 பேரும் சால்வ் போகணும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்பதான் அந்த செஞ்சு கொடுக்க போறீங்க எங்க
மீட்டிங்ல. அங்க கொடுக்கணுமா? ஆமா, அதுதான் நான் வச்சது 2 பேரும். சரி சரி நம்ம ஃபேமிலி சார்பா. சரி. சாப்பிட்டு போட்டு ஓகே. சரி. சாதா பேப்பர் ஒட்டிச்சு. பீச்சுக்கு பேசுதான் எது வேணுங்களா? இது கையில அந்த இது கிரீமா ஒட்டி ஒட்டுடா, ஒட்டுட்டு வா. அதெல்லாம் ஒட்டி இதெல்லாம் சரி கொண்டாடிட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துவாங்க. தம்பி அந்த இது யூனிஃபார்ம் கொஞ்சம் வாங்கி வந்துறேன்டா. எங்க ஒட்டி சரி. பச்சடா இது போட்டுனே போ. வா சாப்பாடு எங்க அங்க இருக்குதா இதை ஏன் போட்டுக்கா? நாயா. கரெக்டா 6 மணிக்கு தேவை. வேணாம் இப்ப டைம்லாம் இருக்கு. சும்மா போய் சுத்தி பார்க்கணும். அந்த மீட்டிங் ரெடி பண்ணோம். கரண்ட்ல தான் நம்ம லேட் பண்ணி. இது அதுதான் சும்மா போய் அது பார்க்க ரூம் எப்படி சும்மா மட்டும் போய் அப்படி சுத்தி பார்க்க வரீங்களா? நாம வரதுக்கு அப்படியா? நான் கடக்க வா. சித்தி அவங்க கேளுங்க. இப்ப எப்படி அவங்க நைட்டே கிளம்பிடுவீங்களா? அதுதான் தெரியல. சரி கன்ஃபார்ம் பண்ணி கேளுங்க பில்லு கட்டணும் அதுதான் கேக்குறேன் அங்க. சாந்தி சரி ரூபா நாம வந்து அவருக்கு போய் எப்போ கேட்க கூடாது. அது சொல்றாங்க. அவங்கள கேட்கலையா? இவங்க கூட சொல்றான் அங்க. அப்புறம் அவங்க பாட்டு கிளம்புற மாதிரினா அவங்க கிட்ட அங்க பில்லு கேட்பாங்க. சித்தப்பா வந்துட்டான் விட்டுட்டேன். இன்னும் ஒரு அண்ணன் வேணா நான் கேட்டு சொல்லிடுறேன். ஆமா நம்ம அவங்களுக்கு டேரக்டா கேட்கணும். ஏன்னா நம்ம 2 நாளைக்கு தான் சொன்னது அது மேல தான் வந்து அவங்க ரூம்ல கேட்பாங்க. ஆமா இப்ப நைட்டோட இது பண்ணிட்டா ஒரு 2 நாள் முடிஞ்சிடும். இல்ல எப்போ வேணாலும் இருக்கட்டும் அது என்னன்னு தெரியணும்ல. நான் சொன்ன 2 நாள் சொன்னாப்ல. இன்னைக்கு சேர்த்து தான் 2 நாள். நேத்து இன்னைக்கும். நேத்து 2 நாள் தான். ரூம்லாம் அப்படி கிடையாது. 12 மணி அப்பதான் தெரியும். அதுல இருந்து 12 மணி நேரம். அப்படி கணக்கு. தண்ணி கூட. அன்னைக்கு நைட் வந்தாங்களா இன்னைக்கு நைட்டு கிளம்பணும். ஐயா சாக்லேட் வேணா கொடுங்கய்யா. ஐயா சாக்லேட் குடுறா. 2 கூட நீ ஓட்டு ஜெனிபர் கொடுங்க. ஜெயல அது குடு குடுடா. நான் ஐயா காஸ்ட்லி சாக்லேட் ஒரு 4 எடுத்துங்க. அக்காக்கு 2 எடுத்துங்க. வாசம்டா. என்ன கலர் கலரா எடுத்தீங்களா? உள்ள எல்லாமே ஒரே சாக்லேட் தான் இருக்கு. வாங்க வந்துச்சுனா பாத்துச்சுனா வச்சுக்க. ஜெயக்கு வந்தா தான் வந்துரும். எங்க எல்லாம் டயானாலாம் வந்துச்சு. ஓடிச்சு அது மாதிரி. சொல்லிட்டு தான் வந்தேன். டயானா கரெக்டா வந்துச்சு. அதுக்கு வரல. அலெக்ஸா கேட்டு வந்துருவாங்க. நீங்க அலெக்சா வந்துச்சா? நான் இவங்க வெறுப்பாங்க வெட்டுவானே எவ்வளவு? பாக்கல. அப்ப அலெக்சா வந்தா பிரச்சனை இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு இருக்கு. நேத்து வந்து நானும் அலெக்சானா சாயங்காலத்துல எல்லாரும் சுத்திட்டாங்க. ஏய் விடு அந்த பேப்பர் எடு. அந்த பேப்பர் எல்லாம் நான் போடலையே. நீ தான் சாக்லேட்டை சாப்பிட்ட. இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு தான் எடுத்தேன். அந்த குப்பை கார் கூட நான் வெளிய தான் போட்டு வா வந்தேன். எங்க போட்டா காட்டு எனக்கு வா. இப்ப எடு எங்க போட்ட? காட்டு. சூப்பரா இருக்குடா. செத்த வார்த்தை எனக்கே அவங்க வருத்திருக்காங்க அந்த போட்டோல. அந்த பீச்சுக்கு போன வருஷம் வந்து 10 டைம் எனக்கு வர்றான் எனக்கு. சித்தப்பா மேரிடா. கேப்டி என்ன சொன்னீங்க செஞ்சிரலாம். எப்படி இருக்கு சாக்லேட்? சூப்பரா இருக்குடா. 350 ரூபாய் ஒரு பாக்கெட். நான் 100 ரூபா உண்ட கொடுத்துறேன். அது எப்போ தருவேன் எனக்கு? நான் இந்த வாரம் 1400 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். ஐயோ அம்மா